எல்லாருக்கும் நன்றி. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கோட பத்திரிகையாளர் காட்சி இன்னைக்கு இருந்தது, மீடியா ஷோ. நீங்கள் பெரும்பாலானவர் எல்லாருமே வந்து படம் பார்த்தீங்க, எங்களை நல்லா பாராட்டினீங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ முதல் கட்டத்தை நாங்கள் வந்து வெற்றிகரமாக தாண்டிட்டோம். உங்களுக்கெல்லாம் படம் காமிச்சிட்டோம். அடுத்து மக்களுக்கு 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய விமர்சனம் என்ன இருக்கோ அதை வந்து எங்களுக்கு எழுதி மக்கள் தேட்டருக்கு வர்றதுக்கு உங்களுடைய விமர்சனம் வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். நிறைகளை நிறைய எழுதி குறைகளை கம்மியாக எழுதி, குறைகளை எழுதணும், கண்டிப்பாக எழுதுங்க. அதை கம்மியாக எழுதி நிறைகளை அதிகமாக எழுதி எங்களுக்கு ஒரு 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 வெற்றி பெறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்தோட ப்ரெஸ் ஷோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டேரக்டரும் ப்ரொடியூசர் சபரி சார் 2 பேருமே டிசைட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் படம் இப்போ பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு படத்தில் எது பிடிச்சிருந்தது, பிடிக்கல, ஃபேமிலியோடு பார்க்கலாமா, எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பத்திரிகையில் பெருசாக எழுதுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். நானா தலைவா? அந்த பக்கம் தான் நின்று பழக்கம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டைரக்டர் சொன்னது போல அதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லுங்க அப்படின்னு நார்மலா ஒரு டைரக்டருக்கு தைரியம் வராது. அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல விதமாக எழுதுங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. நெகட்டிவும் எழுதுங்க அப்படின்னு சேர்த்து சொன்ன வந்து ஒரு தைரியம். ஏன்னா இந்த படமே ஒரு தைரியமான ஒரு அட்டெம்ப்ட். இது வந்து ஒரு வெறும்னா ஒரு டைம் பாஸ் மட்டுமா இல்லாமல் ஒரு டைமை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட். இதில் நிறைய படம் பார்த்த பிறகும் பார்க்கிற ஒரு மனதில் அந்த நடிப்பு, அந்த கதை தாண்டி அது ஒரு சிந்தனையை தூண்டணும் அப்படிங்கிற ஒரு பெரும் முயற்சியில் இருக்குது. அது வந்து டைரக்டர் வந்து உங்களுக்கு தெரியும், பல விருதுகளை பெற்றவர். கர்நாடகாவில் போய் இந்த தயால் பத்மநாபன் அப்படிங்கிற பெயர் வந்து மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெயர். அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையோட ஒரு படத்தை உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்முடைய ப்ரொடியூசர் திரு சபரீசன் அவர்கள் வந்து இங்கே வந்து கிளம்பி இதை வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக முடிச்சு கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப ஷார்ட் பேனில் கண்டென்ட் தான் பாஸ். அதில் வந்து மற்ற வந்து ஏற்கனவே திரு வெற்றி வந்து இதில் கதையின் நாயகனாக அதில் இருப்பார். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அந்த ஸ்டோரியை மேலே நம்பி அதில் வந்து ஸ்க்ரீன் பிளேவை பிளேஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய அட்டெம்ப்ட் இது பண்ணியிருக்கிறாங்க. இது உங்களுடைய உண்மையான விமர்சனங்கள் மக்கள்கிட்ட வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிதும் உதவும் நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ வெரி மச் சார். பத்திரிகையாளர் ஷோக்கு வந்த அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், தாழ்மையோட வேண்டியது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல ஒரு விவாதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு டைரக்டர். ஸோ அதை நீங்கள் வந்து நல்லபடியாக எழுதி எல்லாருக்கிட்ட போய் கொண்டு சேர்த்து மக்கள் தேட்டருக்குள்ளே வந்து இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். அது ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி இனி நிறைய முயற்சிகள் எடுக்க முடியும். ஸோ அந்த பொறுப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ப்ளீஸ் அதை பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு லாங்குவேஜ் சொல்லிட்டீங்க, ஒரு 4 லாங்குவேஜ் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சினிமாவை தமிழ் சினிமா ரசிகர்களும் அந்த மீடியாவும் என்றைக்குமே கைவிட்டதில்லை. அந்த நம்பிக்கையுடன் இது ஒரு பெரிய வெற்றி படமாக்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. நன்றி. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு பத்திரிகையாளர் வந்து நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி இதை மக்களிடையே கொண்டு போகிறத, இந்த விவாதத்தை மக்களிடையே நீங்கள் எழுதி இந்த திரைப்படத்தை பற்றி இது வெறும் வந்து ஒரு விவாதமோ இல்லை ஒரு சமூக நோக்கோடு இருக்கிற திரைப்படம் மட்டும் இல்லை. மக்கள் எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே வந்து இதை ஒரு வெகுஜன படமாக மாற்றி கொடுக்குற இடத்துல பத்திரிகையாளர் அனைவரும் இந்த படத்தை பற்றி எழுதுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. அதெல்லாம் இல்ல, பொதுவா அதுதான் நீங்க ரெண்டாவது சொன்னதான் உங்கள்கிட்ட பதில் இருந்துச்சு. ஆனாலும் என் வாயில சொல்லணும்னு நினைக்கிறீங்க. பொதுவா அந்த வட்டி தொழில இருக்கிறவங்கள நம்ம வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை இருந்த ஒரு காலகட்டம் அது. அதுக்காக அந்த சமூகம் வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிடும் அந்த கேரக்டர் கூட. இருந்து எந்த சமூகத்தையும் ஒரு இது உள்நோக்கத்தோட வச்ச விஷயம் கிடையாது சார். ஜென்ரலாகவே நமக்கே இப்போ ஏழையா இருந்தவங்களுக்கு தெரியும், செட்டியார் வீட்டில் போய் பணம் வாங்கிட்டு வரும், வட்டிக்கு ரெட்டியார் வீட்டில் போய் பணம் வாங்கணும். அந்த ஒரு தொடர்புக்காக தான் சார் வச்சது. மற்றபடி எந்த உள்நோக்கத்தையும் வச்சது கிடையாது.
தெரிவிக்காதுன்னு நினைக்கிறேன் சார். நம்ம எல்லாரையும் சொல்லல, ஒரு ரெட்டியாரை தானே சொல்றோம் சார். சார் இன்னைக்கு நிறைய இன்னைக்கு சார் நிறைய ஹிஸ்டரியா இருக்கே சார். 12 வருஷம்லாம் பொண்ணு ரூம்ல கட்டி போட்டு ஒரு அப்பாவே வந்து ஆமா தான் பெத்த பொண்ணை 18 வருஷமா வீட்டுக்குள்ளேயே வச்சு நிறைய விஷயம் அது மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பேசுறேன், அந்த கிளைமேக்ஸோட விஷயங்கள் வெளில ஒன்று அதுக்காக தான் இல்லை, பட் நிறைய அதுக்கு ரெஃபரன்சஸ் இருக்கு சார். ஒரு இடத்துல பேசும்போது பேசுறது இருக்குப்பா அப்படின்னு அது டைரக்டர் எழுதினதா ஒருத்தரோட பஞ்சம். இந்த படத்துல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு காட்சிகளும் முழுக்க முழுக்க ஃபுல்லி ஸ்கிரிப்டட். முழுக்க டைரக்டர் வந்து ஒரு வார்த்தை கூட மிகையாவோ குறையாவோ கூட இந்த வார்த்தையை ஒமிட் பண்ணவோ இந்த வார்த்தையை ஆட் பண்றதுக்கான உரிமை எந்த நடிகருக்கும் கிடையாது. அது முழுக்க முழுக்க டைரக்டர் இந்த படத்தை, இது ஏற்கனவே கர்நாடகத்துல மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு படம். அந்த படம் தான் டைரக்டர் அங்க பண்ணி இதுக்கு அவார்டு வாங்கினாரு. அவர் தான் இங்க தமிழ்ல பண்றாரு. அதனால வந்து கம்ப்ளீட்டா அதை விஷுவலைஸ் பண்ணி அவங்க கவிதா பாரி சார் உள்ள ஜான் உள்ள எல்லாருடைய பெரிய டீமா சேர்ந்து எங்கெங்க என்னென்ன வச்சா சரியா இருக்குங்கிற ரொம்ப தெளிவா வந்து டிசைட் பண்ணி கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட் பண்ணதான். அவங்க சொன்னதை நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அது வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. படம் வந்து இங்கே நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது வந்து டைரக்ட் பண்ண ஒரே ஒருத்தருக்கும் அதை ப்ரொடியூஸ் பண்ணவருக்கும் அண்ட் என்னெல்லாம் அழகா காட்டினேன் அண்ணன் கேமராமேனுக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் அதில் வந்து கிடையாது. வந்து நீங்க ஒரு அரசியல் விமர்சகர், மரண தண்டனை வேணுமா வேணாமா? உங்களுடைய தனிப்பட்ட மரண தண்டனை வேணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நாம ரொம்ப எளிமையான பாயிண்ட் தான். அது வந்து ரோட்ல நீங்க டிராபிக்ல வந்து போலீஸ்காரர் இல்ல அப்படின்னா நம்ம சிக்னலை மீறி போயிடுவோம். போலீஸ்காரர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு 500 ரூபாய் மொய் எழுதணுமே அப்படின்னு பயந்து போய் நின்றுவோம், அவ்வளவுதான். அப்போ வந்து அங்க ஒரு தண்டனை இருக்கும் அப்படிங்கிற அச்சத்துல நம்ம நிற்போம். அந்த டெட்டரண்ட்னு சொல்லுவாங்க, அந்த அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு. அது ஏற்கனவே வந்து நான் பலமுறை பேசியிருக்கேன். அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு அல்ல தண்டனை, நாளை இன்னொரு குற்றம் செய்யாமல் இருப்பதற்காக அந்த தண்டனை. அப்ப நமக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படும். சோ என்னோட தனிப்பட்ட கருத்து எப்பயுமே நீங்க பாருங்க, சினிமால எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பேசுற டயலாக் எல்லாம் அவர் நிஜ வாழ்க்கையில பண்ணணும். பாஷா படத்துல எங்க அண்ணன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வந்து அவ்வளவு குண்டு தூக்கி போட்டாரு, அவர் அப்படி குண்டு போடுறவரா அவங்களுக்கு தெரியுங்களா? அப்ப அது வந்து படத்துக்கான காட்சி, அவ்வளவுதான். சோ வந்து இந்த படத்துல நான் பேசின டயலாக் இருக்கட்டும், இவனை தனிப்பட்ட எல்லாமே தனித்தனியா தெரிஞ்ச விஷயம். நான் இந்த படத்துல ஒரு நடிகரா சாரோடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சிக்கு ஒரு அணில் மாதிரி உள்ள ட்ரை பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். கொஞ்சம் வைத்தறிச்சலா இருந்துச்சு, அதான கணக்கு. சாரு கொண்டு வரதா எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறதா அந்த கதையோட நீட். நான் வந்து அதற்கு வழக்கம் போல வந்து ஒரு குறுக்கு சால் ஓட்டக்கூடிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியான ஒரு சார் தான் அந்த கதை. அந்த கதையில வந்து ஆட்டோமேட்டிக் இன்னொரு டைமென்ஷன் இருக்கணும்ல, மோனோபோலியா ஒரே ஒருத்தர் பேசுற மாதிரி இருக்காது. அப்போ ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருந்தா தான் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப சார் வந்து ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாரு, அது அவரே அதுக்கு பலியா இருக்கிறதுனால அவர் வந்து ட்ரை பண்றாரு. அப்ப நான் வந்து அதர் சைடா உட்காந்து பேசுறேன். அது என்னன்னா நம்ம வந்து ஒரு காமன் மேனுடைய ஐடியா அப்படிதான் இருக்கும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைப்பாரு, ஆமா நீ கொலை பண்ணுவ அப்புறம் தப்பிச்சு போயிருவியா, தூக்குல போடத்தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு காமன் மேன் மைண்ட் செட் தான். அதை வந்து டைரக்டருடைய அந்த ஒரே ஆள் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகி டிஸ்கஸ் பண்றதுக்குல அதுதான் ட்ரை பண்றாரு. ஒரே ஆள் 2 பேர் பண்றவங்க 2 கேரக்டரா பண்றாரு. ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன், ஒருத்தன் ஆமாப்பா என் கடமை செஞ்சுதான் பான்னு சொல்றோம். இந்த 2 பேருமான கான்வர்சேஷன் தான். சோ சாருக்கு எவ்வளவு டைலாக் நான் வந்து அதை நேரில் பார்த்தேன், அதுக்கு நான் பல இடத்துல நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளவு டைலாக வந்து மனப்பாடம் பண்ண விஷயமா இல்லாம அவர் வந்து அங்கேயே அந்த இடத்துல அவரே வந்து அனுபவிச்ச மாதிரி டெலிவரி பண்ணது வந்து அவருடைய பெரிய திறமையா நான் பாக்குறேன். படம் வந்து தூக்கு தண்டனை வந்து தவறுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து அது வலிக்காம சாவறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி சார்? தூக்கு தண்டனை நெய்யெல்லாம் கடை போட்டா வலிக்காம இல்ல எங்கேயுமே தூக்கு தண்டனை தவறுன்னு சொல்லவே இல்லையா. நான் 2 பக்கமும் பேசி ஈவன் இப்ப கடைசியா அது கன்சாலிடேட்டடா பண்றப்ப கூட நாங்க வந்து ரொம்ப பேலன்ஸ்டா சொல்லியிருக்கோம். எது சரி எது தவறுன்றத முடிவு பண்ற வேண்டியது நீங்க தானே சொல்றோமே. எங்க அது வந்து வழக்கமா இருக்குது, அது வழக்கமா இருக்கு. இல்ல அது ஒரு ரிசர்ச் பண்றோம், ஒரு படம் பண்றோம், அது ரிலேட்டடா ரிசர்ச் பண்றப்ப அந்த விஷயங்கள் வருது.
தூக்கு போடுறப்ப அவனுக்கு வலிக்காம இருக்கிறதுக்காக ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கு. ஆ? வலிக்காம சாகிறதுக்கு இது வந்து இந்த மாதிரி செஞ்சா வலிக்காம சாகாத சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல அது வந்து அந்த படத்துக்கான ரிசர்ச். நெய் தடவினாலும் தடவாட்டாலும் வலிக்கும். ஒரே ஒரு கேள்விதான் பாட்டைக்கு முடியுதா? லாஸ்ட் கேள்வி. நோ. சுத்தினது காவி கிடையாதுங்க. அது காலைல 4:30 மணி லைட்டு. எங்க அண்ணன் பண்ணி வச்ச லைட்டிங் அது. அவர் காவி வைக்கல, லைட் வச்சிருக்கிறாரு. உங்க கண்ணுல காவியா தெரிஞ்சிருக்கு. அந்த டயலாக் சொல்லக்கூடியது. அப்ப ஆளுக்கு நீ ஒரு சட்டம் சொல்லுவ, நம்ம ஆளுக்கு ஒரு நியாயம் சொல்றோம்ல. ஆளுக்கு ஒரு நியாயம் இருக்க முடியாதுங்கிறது ஆளுக்கு ஒரு சட்டம் இருக்க முடியாது. இந்தியால ஆக்சுவலா கிரிமினல் லா ஒண்ணுதான், சிவில் லா தான் மல்டிபிள். நமக்கு வந்து இந்து சிவில் லா இருக்கு, இஸ்லாமிக் சிவில் லா இருக்கு, சிவில் லா தான் வேற, யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிரிமினல் லா ஒண்ணுதான். அதுதான் நம்ம சொல்றோம். அந்த படத்துல டயலாக் வச்சிருந்து அந்த வரி தான் இது. வந்து எப்பா நீ ஒரு நியாயம் சொல்லுவ, இன்னொருத்த ஒரு நியாயம் சொல்லுவான். அப்படியா இருந்திருக்க முடியாதுப்பா. கொலை செஞ்சியா? ஆமா, அது ஒத்துக்கிற, நேரம் தூக்குல போ, இவ்வளவுதான். சோ வந்து அது சட்டத்தை தான் சொல்லுது. அதாவது இந்த படம் என்ன சொல்லுதுங்கிற மட்டும் தான் நான் சொல்றேன். சட்டமன்ற உறுப்பினர் நிறைய சொல்லுவாரு, அது நீங்க சாணக்கியா பாருங்க. ரங்கராஜ் பாண்டே எங்க தனியா ஃபுல்லா பேசுவார். கடந்த காலம் இவ்வளோ வருஷம் படம் பண்ணுறோம், இது கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படம் பண்ணலன்னா அப்புறம் என்ன? இல்லை, எப்பவுமே வந்து நம்ம டே நைட் நம்மளே வந்து இப்போ ஒரு ஒர்க் பண்ணும்போது நமக்கே தெரியும் எந்த டோனில் என்ன பண்ணணும். ஒரு பீரியட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பீரியட்லேயே வந்து கான்டெம்பரரி பண்ணும்போது, எக்ஸ்டீரியர் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்ட்டு. ஸோ அதை வந்து கொஞ்சம் இந்த ஒரே ஒரு போர்ஷன் தான் என்டையர் ஃபிலிம்லேயே கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கிற ஒரு போர்ஷன். ஸோ அது கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் கூலாக இருக்கட்டுமே. இவ்வளோ ஒரு வயலண்ட்டாக இவ்வளோ இறுக்கமாக இருக்கிறதா கொஞ்சம் அந்த இறுக்கத்தை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் அந்த ரொமான்ஸ் போர்ஷன். பாண்டே சார் இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இதுல வந்து ஒய்ஃப் கிட்டே அவர் வந்து போய் சொல்லிட்டு தான் போறாரு. ஒய்ஃப் கிட்ட கூட அவர் உண்மையை சொல்லல. இந்த உலகத்துல ஆக்சுவலா படம் பார்த்தா நமக்கு தான் உண்மை தெரியுமே தவிர, படத்துல இருக்கிற கேரக்டர்ல எந்த கேரக்டருக்குமே எதுக்காக கொலை பண்ணாருன்றது தெரியாது. அவர் முழுசா அதை மெயின்டைன் பண்றாரு. ஸோ போலீஸ்ல கூட ஒய்ஃபு கூட ஒரு காட்டி கொடுக்கல. என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் ஸ்கிரிப்ட் படி சொல்றேன், அவர் சொல்லவே இல்லை. இங்க ஆக்சுவலா படத்துல எந்த கேரக்டருக்குமே தெரியாது அவர் எதுக்காக கொலை பண்ணாருன்றது. அதனால அதுல தப்பிச்சவங்க தான் அவங்க ஒய்ஃபும். பாண்டே சார், கடந்த காலத்துல வந்து மரண தண்டனை வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணி கொஞ்சம் காலமா வச்சிருந்தாங்க. கடந்த ஒரு 15 வருஷமா வந்து மரண தண்டனை வந்து திரும்ப வந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நான் அறிஞ்சு பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதாக அறியல. அப்படி ஒரு பீரியட் நான் பார்க்கல. மரண தண்டனை இந்தியாவில் நம்ம ஏன் தேவைன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அது எப்பவுமே பொறுப்போடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு வந்து இந்த மொத்தமா 75 வருஷ சுதந்திர வரலாற்றுல 75 பேர் கூட தூக்கில் போடப்படலை. அப்ப இன்னும் நான் வருஷத்துக்கு ஒருத்தர் கூட. அப்ப ரொம்ப ஃபில்டர் பண்ணி கவனமா பார்த்து ஹீனியஸ் கிரைம்ஸ். நம்ம வந்து இதற்கு முன்னாடி இஃப் ஐம் நாட் ராங், இதற்கு முன்னாடி தூக்கில் இடப்பட்டவர் வந்து யாகூப் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அப்துல் கலாம் மறந்த அன்னைக்கு வந்து அவங்க தூக்கில் போட்டாங்க. ஸோ வந்து அது வந்து ரொம்ப ரேர். அதற்கு பிறகே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் யாருமே போடல. ஸோ நம்ம வந்து மரண தண்டனையை நம்ம வந்து அமல்ல வச்சிருந்தாலும் அரிதினும் அரிதான வழக்குகள், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கதான் நம்ம பயன்படுத்துறோம். அதனால அது இருக்கு. இல்ல, பால்ல தண்ணி கலக்கிறது வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகேவா? அதே மாதிரி நான் ஒரு சைடோட நியாயத்தை மட்டுமே சொல்லலையே, இன்னொரு சைடோட நியாயத்தை வந்து ஜெயிலர் மூலமாவும் சொல்லியிருக்கிறான்ல. நான் ஒரு சைடோட நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இதுதான் சரின்னு நான் சொல்லவே இல்லையே எங்கேயுமே. வெற்றி சார் வந்து ஒரு குற்றவாளி பாயிண்ட் ஆஃப்ல அவருடைய நியாயத்தை சொல்றப்ப ஆப்போசிட்ல ஈக்குவலா வந்து பாண்டே சார் மூலமா அது எந்த அளவுக்கு தப்புன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு சைடு பண்ணி இதுதான் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கேள்வி கரெக்டா. நான் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி சொல்லி கடைசியில பாண்டே சார் சொல்லிடுறாரு, இதுக்கு மேல வந்து இந்த ஆர்குமெண்ட்டை வேணான்னு சொல்றாரு. ஏன்னா உனக்கு அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு, நீ பேசுறதுக்கான சுதந்திரம் கொடுத்துட்டேன், நான் நீ பேசிட்ட தெரிவிச்சுட்ட, கிளம்பு
அப்படிதானே சொல்றாரு. நான் எங்கேயுமே வந்து ஒரு சைடு வெற்றி சார் தான் கரெக்ட்னு எங்கேயுமே சொல்ல. ஈவன் சுபவீர பாண்டியன் சார் கடைசியில் கன்சாலிடேட் பண்றப்ப கூட 2 சைடுக்கான படம் தானே நம்ம பேசுறோம். ஆமா சார். சார் சார் நீங்க 74ல பிறந்தீங்க, நீங்க 74ல பிறந்தீங்க, 72ல தூக்குல போட்டாங்க. 72 அதை புரிஞ்சுக்கணும். சொசைட்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நிறைய கற்பழிப்பு இந்த மாதிரி கொலைகள் நிறைய நடந்துருக்கு. இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனைன்றது வேணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்? சார் நான் ரொம்ப கிளியரா, நான் ஏற்கனவே 2 பிரஸ் மீட்ல சொன்னது இப்பயும் நான் கிளியர். நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவன் சார். அப்ப அந்த கற்பழிப்பு பண்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? என்னதான் தீர்வு சார்? அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு குற்றவாளியும் அவன் குற்றம் செய்யறப்ப அவன் வந்து ஒரு நார்மலான மனுஷனாவே கிடையாது. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் குற்றம் செய்ய முடியும்னு சொல்றேன் நான். அவனுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அப்நார்மலிட்டி கண்டிஷன் தான் அவன் குற்றம் செய்யறான். ஸோ அப்படியேப்பட்டவனை வந்து இன்னொரு அவனை இப்போ மரணம்னு ஒன்று கொடுத்து அவனை சாகடிக்கிறத விட அவனை வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புகள் மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்கணும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. படத்தோட கருத்து கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது சைல்டு அபியூஸ் வந்து தொடர்ந்து இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு பெண்ணு, உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல வந்து சைல்டு அபியூஸ் பண்றவங்களுக்கு என்ன மாதிரி சட்டங்கள் கொடுக்கலாம், அதை பத்தின உங்களோட கருத்து? இல்ல டெஃபினட்டா வந்து மரண தண்டனை தான். அதுதான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா வந்து தப்பு பண்றவன் வந்து அந்த டைம்ல அவன் மனநோயாளி அப்படின்னு இருந்தா அப்ப அவனுக்கும் தெரியுது யாரை பண்ணும் யாரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் தெரியுது இல்ல. அப்ப தெரிஞ்சுதானே அவன் பண்றான். அப்ப அதை வந்து என்னால மன்னிக்க முடியாது. அவனுக்கு மரணம் தான் முடிவு. சாணக்கியா பாருங்க, நிறைய டீட்டெயிலா விஷயங்கள். பாண்டிய சார், ஒரே ஒரு क्वेश्चन. இல்ல நீங்க கேட்காம இருக்கீங்க. நீங்க கேளுங்க. இல்ல படமே மொத்தம் 22 நாள்ல முடிச்சிட்டோம். ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி தான் எடுத்தாரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த வெளிய போர்ஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. ஏன்னா ஜெயில் போர்ஷன் வந்து ஒரே இடத்துல ஃபுல் டே, காலையில போயிட்டு நைட்டு வர மாதிரி ஒரே இடத்துல இருந்தது. வெளியே இருந்த போர்ஷன் கொஞ்சம் காத்தோட்டமா கொஞ்சம் ஃப்ரீயா எடுத்தோம். இல்ல அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க பாத்தீங்களா? பாண்டிய சார், ஒரே ஒரு क्वेश्चन. டிராஃபிக்ல ஒரு போலீஸ்காரங்க ஒரு நிமிஷம் ஒரு தப்பு தடுக்க முடியும்ன்றீங்க. நம்ம ஊர்ல போலீஸ்காரங்க சிக்னல் நினைக்கலாம். ஃபாரின் அமெரிக்கா ஐரோப்பால ஃபாரின்ல சிக்னல் மட்டும் தான் இருக்கு, போலீஸ்காரன் இல்ல. இது நாட்டோட தப்பா மக்களோட தப்பா? போலீஸ்காரன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லாம போலீஸ்காரர் நிக்கிறாரு அப்படின்னா வந்து நானும் சரியாத உள்வாங்கிக்க முடியும். இந்தியாட்ட நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் இல்லாத நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்மகிட்ட மனித வளம் ரொம்ப அதிகம், அவங்கள்ட்ட மனித வளம் ரொம்ப கம்மி. நம்மளோட பரப்பளவோட அவங்க அதிகம், அவங்க டென்சிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி. அதனால சில அசௌகரியங்கள் இருக்கும். நம்ம வந்து அதனால நம்ம வந்து அவன் சூப்பர் நம்ம கம்மி அப்படிங்கிற இடத்துல இல்ல. ஐரோப்பிய நாடுகளுக்கான பலம் அவங்கள்ட்ட இருக்கு, இந்தியாவுக்கான அட்வான்டேஜ் நம்மகிட்ட இருக்கு. டைரக்டர் சார், நீங்க வந்து 72 காமிச்சிட்டு சரவணா சார் கண்ணாடிலாம் 2026 ஃப்ரேம் காட்டுறீங்க, அது எப்படி? யாருது? சரவணா சார் ஜெயிலுக்கு வரும்போது அந்த ஃப்ரேம்லாம் இப்போ இருக்கிற ஃப்ரேம் 72 ஃப்ரேம் இல்லை. இல்ல சார், பழசு. அதில் நிறைய ரிசர்ச் பண்ணி பழசு தான் சார். அதுக்காக வந்து நான் ஸ்பெஷலாக வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வாங்கியிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் கலெக்ஷன் பண்ணது அது பழசு தான் சார். அது மாதிரி குற்றவாளிக்கு ஒரு காலையில் ஒரு அம்மா பார்க்கணும் ஒரு லெட்டர் வருது. ஜியோ 5 மணிக்கு மேலே பாஸ், 5 மணி ஈவினிங் 5 மணி வருதா? இது விடிய காலம் 5 மணிக்கு எந்த ஜியோ பாஸ் எப்படி வந்துச்சுங்க? அதான் ஸ்பெஷல் பர்மிஷன் சொல்றாங்கல்ல சார், அது அதோட ஜியோ வந்து 5 மணி தான். எனக்கு பேர் வேணா எவ்வளோ போனால் கொடுக்கலாம். 5 மணிக்கு மேலே பாஸ் ஆகிடும், நீங்கள் 9 மணிக்கு வந்துடும். விடிய காலம் 5 மணிக்கு சொல்றீங்க, 5 மணிக்கு வருது. அதுதான் சார் நான் அதுல சொல்றதே வந்து அது வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் தானே சொல்றேன். மென்ஷன் பண்ணதே ஸ்பெஷல் லெட்டர் அந்த டைம்ல வரும். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. 2 விஷயம் சார் அங்க இது பண்றாங்க. அதாவது வந்து அம்மாவை பாக்குறதுக்கான பெர்மிஷன் வந்து அந்த ஆபீசருடைய ப்ரெரோகேட்டிவ்ல கொடுக்குறாங்க. உனக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன். அது தெரியும் அம்மா வந்து சிறைக்குள்ள எப்படி அனுமதிக்கப்பட்டாங்கன்னு. தூக்கு தண்டனையில ஜெயிலர் படிப்பாரு. அது ஏற்கனவே வந்த ஆர்டர், அவருக்கு என்ன விவரம்னு சொல்லி தூக்குல போடுங்கிறக்கா படிக்கிறாங்க. அந்த ஆர்டர் காலைல 5 மணிக்கு வந்த ஆர்டர்ல அம்மா வந்து ஸ்பெஷல் டிஸ்கிரிப்ஷன் அவர் ஆபீசர் முடிவெடுத்து செய்யறாரு. கிட்டத்தட்ட நீங்க பாதி கதாநாயகன் மாதிரி நடிச்சிட்டீங்க. முழு கதாநாயகன் எப்ப ஆகும்?
இந்த கதையுடைய நாயகன் வந்து வெற்றி சார் தான். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல அது எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து துணை நிற்கிற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பண்றோம், அவ்வளவுதான். எல்லா கேரக்டருக்குமே அதுல பெரிய வெயிட்டேஜ் இருக்கு. நீங்க பாத்தீங்க லிசி மேடமோட ஆக்ஷனா இருக்கட்டும், நம்ம சரவணன் சாருடைய ஒரு வெயிட்டேஜா இருக்கட்டும், அந்த தலைவருக்கு வந்து திருட்ட சொல்லி கொடுத்து திருடுறா பாப்பா அப்படின்னு சொல்றதுக்கான எல்லா கேரக்டருக்குமே ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. இந்த படத்துல ஒரு கேரக்டர் கூட அன்னெசரியா இல்ல. அந்த டைம்ல வந்து மற்றும் பலர் அப்படிங்கறது வைக்கல. அது ஒவ்வொரு கேரக்டர் அப்படித்தான் ஒரு கேரக்டர் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல, நெக்ஸ்ட் ஹீரோ வந்தா நீ பண்ணுவீங்களாங்கறத நீங்க டைரக்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து ஹீரோயினா கூட பண்ண தயாரா இருக்கேன். Thank you so much. Thank you.